மீனா என்ன சொல்லுகிறாள்? சிறுகதை. ஆசிரியர் அன்னம் அவர்கள். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என பலர் ஏக காலத்தில் கூவினார்கள். அருமையாக வாசித்து கொண்டிருந்த தியாகையரின் கல்யாணி ராக கீர்த்தனையை அந்தரத்தில் நிறுத்திவிட்டு நாயனக்காரர் கெட்டிமேளம் வாசித்தார். தன் கை பலம் அத்தனையும் கொண்டு தவில்காரர் தட்டி தீர்த்தார். இத்தனை பரபரப்புக்கும் காரணமான மீனா குனிந்த தலை நிமிராமல் ரகு கட்டிய தாலியை தாங்கிக் கொண்டாள். மீனாவை பொறுத்தவரையில் இது எப்போதோ நிச்சயமான விஷயம். ரகு அவள் அத்தை பையன்தான். 19 வருஷங்களுக்கு முன்பு அவள் பிறந்தவுடன் அத்தை கேட்டாளாம், ஏன் அண்ணா, இவளை என் பிள்ளைக்கு தருகிறாயா? அவன் கொஞ்சம் கருப்பு என்று தயங்கியபடி கேட்டாளாம். தங்கை கேட்டு இல்லை என்று சொல்லியறியாத மீனாவின் அப்பா அன்றைக்கு தலையாட்டினார். அதை மனதில் வைத்து கொண்டு இன்று ஊர் அறிய பெண் கன்னிகாதானம் செய்து கொடுத்து விட்டார். ரகுவுக்கு பெரியவர்கள் 2 பேர் உண்டு. அவர்களுக்கு கல்யாணமாகிவிட்டது. 2 மருமகள்களும் நல்ல பெரிய இடத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுடன் ஒப்பிடும் பொழுது மீனாவின் பொருளாதார அந்தஸ்து சற்று தாழ்ந்ததுதான். இருந்தாலும் கூட மீனாவின் அழகுக்காக, பாட்டுக்காக, படிப்புக்காக ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காமல் தன் செலவிலே கொடி திருமாங்கல்யம் கூட செய்து பெண்ணை அழைத்து கொண்டு விட்டாள் மீனாவின் அத்தை. மீனாவும் ரகுவும் புறப்பட்டார்கள். மீனா கலங்கவில்லை. எத்தனையோ முறை அத்தையின் வீட்டுக்கு சாதாரணமாக போயிருக்கிறாள். இன்று மருமகளாக போகிறாள். காயத்ரி, உன் அண்ணா இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து இருக்கிறார். முன்ன பின்ன இருந்தாலும் நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போக வேண்டும் என்றாள் மன்னி மங்களம். காயத்ரி, மீனாவின் மாமியார், சிரித்தாள். இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதற்கு மன்னி? மீனாவுக்கு என்னை தெரியாதா? அவளைத்தான் எனக்கு புரியாதா? நீ கவலைப்படாதே. வளைகாப்புக்கு நல்ல நாள் பார்த்து எழுதுகிறேன் என்றாள். மீனா வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள். புது வீட்டு பெண் இரவு முழுவதும் ஆனந்தத்தில் நீந்திவிட்டு விடியற்காலை அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கதவை இடிக்கும் சத்தம் கேட்டது. மீனா சோம்பல் முறித்து கொண்டு போய் கதவை திறந்தாள். வெளியே அத்தை. இப்படியெல்லாம் சோம்பல் முறிப்பது பெண்களுக்கு பாந்தமாக இல்லை. போய் பல்லை தேய்த்துவிட்டு வாசலில் நீர் தெளித்து கோலம் போட்டுவிட்டு வா என்றாள் அத்தை. மீனா பதில் பேசாமல் போய் சொன்னபடி செய்தாள். முதல் நாள் புது மருமகள் கோலம் போடுவது நல்லதுதானே என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அது தினமும் அவள் செய்யும் வேலையாயிற்ற. முதல் மருமகள் ஹேமா உத்தியோகம் பார்க்கிறாள். அவள் எழுந்திருப்பது காலை 7 மணிக்குத்தான். இரண்டாவது மருமகள் காமுவுக்கு சமையல் இலாக்கா. சமைப்பாள், இறக்கி வைப்பாள். பின்னர் நாவல் படிக்க போய் உட்கார்ந்து விடுவாள். மீனாவுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை கூடிக்கொண்டு போயிற்று. காலையில் எல்லோருக்கும் அவள்தான் காப்பி கலந்து கொடுக்க வேண்டும். வேலைக்காரி தேய்த்து வைக்கும் துணிகளை எடுத்து வைத்து இஸ்திரி போட வேண்டாம். இரவு சமையல் பொறுப்பு அவளுடையது. கொட்டிலில் கிடந்த மாடுகளை மாற்றி கட்டுவது கூட அவள் வேலையாயிற்று. மீனா சோம்பேறி இல்லை. இருந்தாலும் தன்னை அத்தை எப்போது பார்த்தாலும் ஏவி கொண்டு இருப்பது போல தோன்றியது. அழுத்து களைத்து போய் படுத்தால் போதும். குடும்ப பெண்கள் பகலில் தூங்கலாமா? எழுந்திரு, உடல் பருத்து போய்விடும் என்று எழுப்பி விடுவாள். முன்பெல்லாம் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் வலு கட்டாயமாக அவளை பாடச் சொல்லி கேட்கும் அத்தை இப்போது அதை பற்றி பேசுவதே இல்லை. அவளாக பாடட்டுமா என கேட்டால், இதற்கெல்லாம் என்ன கேள்வி? சாயங்காலம் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு 2 கீர்த்தனை வீணையில் வாசிப்பதுதானே என சாடுவாள். மீனாவினால் நம்பவே முடியவில்லை. அப்படிப்பட்ட அத்தையா இப்படி? மாமியார் என்றாலே இந்த குணங்களெல்லாம் வந்துவிடுமா? நின்றால் குற்றம், உட்கார்ந்தால் தப்பு, பேசினால் வாயாடி, பேசாமல் இருந்தால் மெழுகு பொம்மை. மருமகள் 3 பேரும் ஒரு நாள் கோவிலுக்கு சேர்ந்து போனார்கள். மீனா, உன் அத்தை ஏன் இப்படி உன்னை கரித்து கொட்டுகிறார் என ஹேமா கேட்கவும், அதற்கு காமு, என்னிடம் மட்டும் இப்படி பேசட்டும், அடுத்த நாள் மூட்டையை கட்டி கொண்டு புறப்பட்டு விடுவேன் என தூபம் போடவும் மீனாவுக்கு அழுகை அழுகையாகவே வந்தது. திருமணமாகி வந்த 6வது மாதம் காயத்ரிக்கு தான் பாட்டியாக போகும் செய்தி தெரிந்தது. உடனே மருமகளை பிறந்தகம் அனுப்பிவிட்டாள். மீனாவின் தாயார் மங்களம் பெண்ணை பார்த்து பூரித்து போனாள். திரும்பவும் மாமியார் வீட்டுக்கு போகும் நாளை எண்ணி நடுங்கிக் கொண்டிருந்தாள் மீனா. அவள் தாயார் கூட அவள் சொன்னதை நம்பவே இல்லை.
மீனாவின் பிரார்த்தனைக்கு ஆண்டவன் செவிசாய்த்து விட்டான். ரகுவுக்கு மாற்றல் கிடைத்து விட்டது. அதுவும் பிறந்த ஊரிலேயே புது வீடு பார்த்து விட்டார்கள். மறுநாள் ரகு வரப்போகிறான். அவர்கள் தடி கொடுத்தனம் தொடங்க போகிறார்கள். மீனா, கோவிலுக்கு போய்விட்டு வா. போகும்போது என் நெக்லஸ் இருக்கிறது, அதை போட்டு கொண்டு போ என்றாள். மீனா பீரோவை திறந்தாள். நெக்லஸை போட்டுக்கொண்டு திரும்பி பெட்டியை வைக்கும் பொழுது எல்லா சாமான்களும் சரிந்தன. அவைகளை மீண்டும் அடுக்கும் பொழுது ஒரு கடிதம் விழுந்தது. மன்னிக்கு நமஸ்காரம். மீனா என்ன சொல்லுகிறாள்? இந்த அத்தை பசுந்தோல் போத்திய புலி என்றா, இல்லை மாமியார் அரக்கி என்றா? என் நிலை உனக்கு புரியும். என் 2 நாட்டு பெண்களும் பெரிய இடத்து திமிர் உள்ளவர்கள். இந்த சம்பந்தத்தை அவர்கள் தங்களுக்கு சமமாக நினைக்கவே இல்லையானால் மீனா என் கண்ணின் கருமணி போன்றவள். அவளால் அவர்கள் அன்பை பெற முடியாது. ஆனால் அனுதாபத்தை உண்டாக்கலாம் அல்லவா? மீனாவை ஏசினேன், குற்றம் சொன்னேன், இடித்து காட்டினேன். இப்போது 3 நாட்டு பெண்களும் ஒரே கூட்டு. அவளுடன் இளைகிறார்கள், இளைக்கிறார்கள், அப்படி இளைகிறார்கள். பொது எதிரி நான் தான் மன்னி. மீனாவுக்கு என்னால் முடிந்தது வேளா வேலைக்கு பால் கட்டாயப்படுத்தி பழங்கள், நெய் அதிகமாக 1 ஸ்பூன் நான் செய்ய தவறவில்லை. மீனாவை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஈர்க்குச்சி மீனா எப்படி பூசினார் போல இருக்கிறாள் என்று தெரிய வரும். நீ இதையெல்லாம் உன் மனதிற்குள் வைத்துக்கொள். அண்ணாவிடம் கூட சொல்லாதே. மீனாவின் புகார்களை எப்படியாவது சமாளி. மீனா கடிதத்தை பீரோவில் வைத்தாள். மீனா கோவிலுக்கு போய் திரும்ப நேரமானது கண்டு மங்களம் கவலைப்பட்டாள். 1 மணி நேரம் கழித்து திரும்பிய மீனாவை பார்த்ததும், எங்கிடி போன இத்தனை நாளி என அதட்டினாள். ஃபோன் போடத்தான். போனா? யாருக்கு? ஆமாம், அத்தைக்கு கூப்பிடத்தான். வீட்டுக்கு பெரியவர் அவர் இல்லாமல் புது குடித்தனமா? எனக்கு தெரியாவிட்டாலும் நீ சொல்ல வேண்டாமா என்று கேட்டுவிட்டு மீனா உள்ளே போனாள். மங்களம் ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் நின்றாள். அன்பானவர்களே, அன்னம் அவர்கள் எழுதிய மீனா என்ன சொல்லுகிறாள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.